அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 91, பெண் வழிச் சேரல். குறள் எண் 902. போனாது பெண் விளைவான் ஆக்கம் பெரியதோர் நானாக நாணு தரும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தன் ஆண்மையை விட்டு மனையாளது பெண்மையை விளைவான் எய்து நின்ற செல்வம் இவ்வுலகத்து ஆண்பாளர்களுக்கெல்லாம் பெரியதோர் நாணம் உண்டாக தனக்கும் நாணுதலை கொடுக்கும். ஒருவன் தன் கடமையை விரும்பாமல் மனைவியின் பெண்மையை விரும்புகின்றவனுடைய செல்வம் பெரியதொரு நாணத்தக்க செயலாக நாணத்தை கொடுக்கும். தன் கடமையை செய்ய வேண்டும். மாறாக தன் மனைவியினுடைய பெண்மையை விரும்புகின்றவனுடைய செல்வம் பெரியதொரு நாணத்தக்க செயலாக நாணத்தை கொடுக்கும். தன் மனைவியின் பெண்மையை விரும்புகின்றவன் எப்படி தன்னுடைய கடமையை செய்ய முடியும் என்கிறார் தெய்வப்புலவர். அதாவது இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், நமக்கு என்று சம்பாதிக்க வேண்டும் அல்லவா? அப்போ அந்த நமக்கு நமது கடமைன்னு ஒன்று இருக்கும். அந்த கடமை என்ன? நமக்குடைய தொழில். அந்த தொழிலை செய்துவிட்டு நாம் நம்முடைய மனைவியுடனும் இன்புற்று வாழ வேண்டும். அதை விட்டுவிட்டு தினந்தோறும் தன்னுடைய மனைவியே நமக்கு உறுதுணை என்று அவளுடைய இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு சம்பாதிக்காமல் இருந்தால் எப்படி வாழ முடியும்? சிந்திச்சு பாருங்கள். அதுதான் அவர் சொல்கிறார், வேற ஒன்றுமே இல்லை. நன்றி. அடுத்த குறளை பார்ப்போம். அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. அதாவது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யன் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இதுவும் எனக்கு ரொம்ப பிடித்த குறளுங்க. அதாவது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யன் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முற்பொழுதில் ஒருவன் பிறர்க்கு துன்பம் செய்வானானால், பிறர் துன்பம் செய்தால் அவனுக்கு துன்பம் தாமே பிற்பொழுதில் வந்துவிடும் என்கிறார். உதாரணத்திற்கு, ஒருவன் இன்னொருவனுடைய வீட்டிற்கு சென்று அவனுடைய பொருளை கொள்ளையடித்து விட்டு வந்து விடுகிறான். அவனுக்கு தெரியாமல் கொள்ளையடித்து விட்டு வந்து விடுகிறான். அன்று மாலை பொழுதில் மிகப்பெரிய மழை. அந்த மழை வெள்ளத்தில் இவன் ஒரு பக்கத்து ஊருக்கு செல்கிறான். அந்த மழை வெள்ளத்தில், காட்டாற்று வெள்ளத்தில் அவன் அடித்து செல்லப்படுகின்றான். அப்போ என்னாச்சு? அவனுடைய உயிரே போச்சு. அதான் சொல்கிறாரு, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இது யார்? அவன் இந்த திருடப்பட்ட வீடுக்காரன் அம்பு செய்யலை, இறைவனை பார்த்து அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்காரு. பிற்பகலில் என்ன ஆச்சுன்னா, பெரிய மழை அவன் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறான். அந்த காற்றாற்று வெள்ளத்தில் அவன் அடித்து செல்லப்படுகிறான். இதைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். எப்படி அற்புதமான குறளை உணர்த்துகிறார் பாருங்க. அதுக்காக அடுத்தவனுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நாம் உழைப்பில் சம்பாதித்து நாம் வாழ வேண்டுமே தவிர அடுத்தவனுடைய பொருளை உழைக்காமல் நாம் அவனை ஏமாற்றக்கூடாது என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்துகிறார். அற்புதமான குறளுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு குறளையும் படித்தாலே வாழ்க்கையில் தங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். திருட வேண்டாம் என்ற எண்ணம் ஏற்படும். மாணவ செல்வங்கள் சின்ன வயதிலிருந்தே திருக்குறளை ஒவ்வொன்றும் படிச்சுட்டே வாங்க. நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.